கிடைச்சிரும்னு சொல்றோம். என்ன அப்படி கிடையாது. அந்த க்ஷணத்திலேயே மோட்சம் போயிட முடியாது. நம்ம பிராரப்த கர்மாக்கள், நமக்கு இடப்பட்ட பலன்கள் இந்த ஜென்மத்திலே. யாரும் பயப்படாதீங்க. என்ன உடனே மோட்சம், உடனே ஆளு இங்கிருந்து பறந்து அப்படியே வைகுண்டத்துக்கு போயிடுவார். இங்க இருக்க சொத்து பத்தெல்லாம் யாரு காப்பாத்துறது, குழந்தை குட்டிகளை யாரு பார்த்துக்கிறது எல்லாம் மோட்ச கிடைச்சா உடனே இதெல்லாம் விட்டுட்டு போகணும்னு நினைக்காதீங்க. மோட்சம்ங்கிறது நம்ம பிராரப்தத்தின் முடிவிலே, இந்த கர்மாக்கெல்லாம் கடிந்த பிறகு, இந்த ஜென்மமெல்லாம் முடிந்த பிறகு, நம்ம எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்த பிறகு, தயிர் சாதம், சக்கரை பொங்கல், என்ன ஏனைய வகைகளை எல்லாம் சாப்பிட்டு நல்ல சுகபோகங்கள், உல்லாச பயணங்கள் எல்லாம் போன பிறகுதான் கடைசி ஜென்மாவின் கடைசியிலே மோட்சம் கிடைக்கும். அதான் பூர்வர்களுடைய அதிகாரத்தனமான ஒரு உண்மை செய்தி. அதனால யாரும் மோட்சம் என்னொன்னு, இவர் என்னப்பா இந்த நாமத்தெல்லாம் சொன்னால் மோட்சம் கிடச்சிருமே, அப்போ இந்த நாமத்து பக்கமே போக வேண்டாண்டா அப்படின்னு ஓடிடாதீங்க. என்ன அப்படிதான் மக்கள் இருக்காங்க இன்னைக்கு. பக்தி என்னாலே